உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஜெபத்தின் தலைப்பு உறுதியான ஜெபம். ஏசாயா 26 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். நம்ம தொடர்ந்து ஜெபத்தை பற்றி நிறைய காரியங்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி உறுதியாக நம்ம எப்படி ஜெபிக்கிறது? உறுதியான ஜெபம் அப்படின்னா தேவனை நம்பி விடாப்புயற்சியாக, அதாவது நம்ம அந்த காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் உறுதியாக அந்த காரியம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு உறுதியாக விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஜெபிக்கிறது தான் உறுதியான ஜெபம். அதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 32 இருக்குது. யாக்கோபு போராடி ஜெபிக்கிறார். யாக்கோபுனாலும் நமக்கு தெரியும், அவர் ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணார்? உறுதியாக விடாப்பிடியாக நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அப்போ என்ன பண்ணுறாரு? உறுதியாக இருந்தார். எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் வேணும். சில பேர் கேட்பாங்க, கடைக்கெல்லாம் பரவாயில்ல இவ்வளோ நாள் கேட்டேன், ஆனால் கர்த்தர் கொடுக்கல, அமைதியாக இருக்கிறார், பரவாயில்ல விட்டுட்டு அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. இப்போ சோர்ந்து போகக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஜெபம் வந்துட்டால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும், கர்த்தர் செய்வார், கர்த்தர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அப்போது யாக்கோபு பார்த்திங்கன்னா நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடே. அப்போது உறுதியாக இருந்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்து தான் ஆகணும், நாளைக்கெல்லாம் இல்லை, இன்றைக்கி இப்போ இந்த நிமிஷமே அவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு உறுதியாக கேட்டார். கர்த்தர் பொழுது விடியறதுக்குள்ளே அவர் ஆசீர்வதிச்சிட்டார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒரு காரியம் செய்யணும், அவருடைய கிரியைகள் நடப்பிக்கணும். அவர் சொல்கிறார், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள். அப்போது அவர் கரத்தின் கிரியை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் லேட்டாக செய்யாது, சீக்கிரமாக செய்வார். ஏன்னா சீயோனுக்கு தயவு செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்தது சொன்ன கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக சீக்கிரமாக கர்த்தருடைய காரியங்களும் கிரியைகள் நடப்பிக்கணும்னா நம்ம உறுதியாக ஜெபிக்கணும், உறுதியாக கர்த்தர்ட்ட கேட்கணும். அந்த அநீதியான நியாயாதிபதி கிட்ட அந்த அம்மா போய், விதவை அம்மா போய் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு. அப்போது அந்த நீதி உள்ள நியாயாதிபதி என்ன பண்ணுறாருன்னா, உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாரு, தனக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டு, எப்பா என்ன வேணுமோ உங்களுக்கு செஞ்சு உடனே அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது நம்ம யாரை பார்க்குறோன்னா எலிசாவை பார்க்குறோம். எலிசா 2 ராஜாக்கள் 2 ரெட்டிப்பான வரம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடாமல் என்ன பண்ணுறாரு, உறுதியாக அவரை தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. எரிகோ போகிறாரு, கில்கால் போகிறாரு, அதை தாண்டாரு. அவர் என்ன பண்ண, தனக்கு வர வேணும், அதனால் நான் உண்மை விடுகிறது இல்லை, நீ எங்கே போனாலும் சரி நான் உண்மை பின் தொடர்ந்து வருவேன் சொல்லிட்டு எலிசா என்ன பண்ணுறாரு, எலியாவுக்கு பின்னாலேயே போகிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ வராத, பரவாயில்ல இரு. கேட்கவே இல்லை, அவருக்கு வர வேணும், ரெட்டிப்பான வர வேணும். அப்போ உடனே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காரு. அப்போ நம்ம ஒரு காது தொடங்குறோம், செய்கிறோம், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், நம்ம ஜெயிக்கிற வரைக்கும், அந்த காலத்தை நம்ம அடையிற வரைக்கும் விடாமுயற்சியாக தொடர்ந்து உறுதியாக அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ரெட்டிப்பான வரம் இன்றைக்கி கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். யோபு எடுத்துக்கோங்களேன். யோபு 13 சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், நான் அவரை விடுவதில்லை. கர்த்தரை விட்டுட்டாரு, எப்போ அவர் உயிரை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நீ சோதிச்சுப்பார், அவன் சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுவன், உத்தமன் அப்படின்னு கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு. ஆனால் அங்கே யோபு சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டால் கூட பரவாயில்லப்பா, நான் செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், அவரை விடுவதில்லை. யோபு சொல்கிற, நான் கர்த்தரை விடவே மாட்டேன், நான் பிடிச்ச பிடியில் உறுதியாக இருப்பேன். ஏன்னா உறுதியாய் உம்மை பற்றி கொண்ட மனதுடன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போது யோபு கர்த்தரை உறுதியாக படிச்சிட்டாரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன், நான் உன்னை விடவே மாட்டேன். ரோமர் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். போல் சொல்கிறார், அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு, உமது நிமித்தம் எந்நேரமும் நாங்கள் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலென்றும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறோம்.
அவர் சொல்கிறாரு எல்லாம் இந்த என்னை பிரிக்க வருது, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை லிஸ்ட்டு பார்த்தீங்களா? அப்படியே வருது. உபத்திரவம், போராட்டம், மரணம், ஜீவன், வியாகுலங்கள் அவ்வளோ வந்தாலும் அந்த கடைசி லைன் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இதுதான் உறுதியான ஜெபம். எத்தனை போராட்டம் வரட்டும், எவ்வளோ பிரச்சனை வரட்டும், எவ்வளோ உபத்திரம் வரட்டும், எவ்வளோ வியாகுலம் வரட்டும், ஆனால் தேவன் மேலே வைத்த அன்பை உறுதியாக நான் இருக்கிறேன், அது என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதுதாங்க உறுதியான ஜெபம். அந்த உறுதியான ஜெபத்தை நம்ம இன்றைக்கி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் கால தாமதங்கள் சீக்கிரமாக விலகும். ஏன்னா நம்முடைய ஜெபம் உறுதியாக இருக்கணும். பரிசுத்த வாழ்க்கைக்கு ஜெபத்திற்கும் வல்லமை அளிக்குது. பரிசுத்த வாழ்க்கை நம்ம வாழும்போது அந்த ஜெபத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை வருது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது நமக்கு ஜெபத்துக்குரிய பலன் சீக்கிரமாக கிடைக்கும். அப்போ உறுதியான ஜெபம். பேதுரு கூட பார்த்திங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லா விசுவாசிகளும் கூடிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிச்சு முடிக்கும் போது பேதுரு நின்ட்டார். அப்போ உறுதியாக ஜெபிச்சாங்க. அவரை கர்த்தர் விடுதலையாக்குவார், ஒரு தூதனை அனுப்பி விடுதலையாக்குவார், வருவார். அப்போ தேவ தூதனை அனுப்பி பேதுரு விடுவித்தாங்க. அப்போ எல்லாரும் ஒருமித்து ஜெபிக்கும்போது, உறுதியாக ஜெபிக்கும்போது அங்கே ஒரு அற்புதங்கள் உண்டாகுது. இடைவிடாமல் ஜெபிக்கிறோம். ஜெபம் ஒரு பழக்கமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை முறையாக அதை மாறிடணும். எப்படி குளிக்கிறோம், சாப்பிட்றோம், அப்புறமா வேலைக்கு போகிறோம், இதெல்லாம் ஒரு ரொட்டீன் ஒழுக்கம். அதே போல் ஜெபம் நம்ம ஒரு வாழ்க்கை முறையாகவே மாறிடணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோட இருக்கிற உறவை வளர்த்துக்கணும். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி ஜெபிக்கும்போது அந்த உறுதியான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். வாக்கு தத்தங்களை பிடித்துக்கூட ஜெபிக்கணும். பதில் தாமதமான பரவாயில்ல, ஆனால் ஜெபத்தை நம்ம நிறுத்தவே கூடாது. குடும்பமாக சபையாக நம்ம சேர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம உறுதியான ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ரெட்டிப்பான வரங்களை கொடுப்பார். யாக்கோபை போல் ஆசீர்வதிப்பார். யோபை போல் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அதே போல் கர்த்தர் ஒரு நாள் நம்ம முகத்தை பார்த்து நமக்கு யோபுக்கு கொடுத்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பாரு. பவுலை போல் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதபடி தேவ அன்பை நம்ம இதயத்தில் ஊற்றி கர்த்தர் நம்ம நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.